நமஸ்காரம். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி 29 மார்ச் 2025 எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய 2.5 வருஷம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது, அண்ட் இந்த 2.5 வருஷத்துல எந்தெந்த காலகட்டத்துல எப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த 10 நிமிஷம் உங்களுக்காகத்தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது, அப்பாடி அஷ்டமத்த சனி முடிஞ்சிருது, இனி 5ஆம் வீட்டுல தானே சனி, அப்போ பரவாயில்லப்பா அப்படின்னு சூப்பர்ப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இது சூப்பர் கிடையாது, ஓஹோன்றதும் கிடையாது. அதுக்குண்டான பிளஸ் மைனஸஸ் இருக்கு, அதே சமயம் பிளஸும் நிறைய இருக்கு, மைனஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையிலும் இருக்கு. ஸோ ஒன்னொன்னா உங்களுக்கு விலாவரியா சொல்றேன், நீங்க பாருங்க. நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆமா, இது பஞ்சம சனி தான். பஞ்சம சனினா 5ஆம் வீட்டு சனி தான். 5ஆம் வீட்டு சனி அப்படின்றது உங்களுக்கு குருவோட வீட்டுல இருக்கார். குரு யாரு? உங்களுடைய 2ஆம் அதிபதி. அண்ட் உங்களுக்கு அமோகமா அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில தான் இந்த குரு என்னைக்குமே இருப்பார். ஏன்னா இவர் ராஜ யோகத்துல இருக்கக்கூடியவர். ஸோ அந்த குருனுடைய சனியின் பெயர்ச்சி பல ரூபத்துல நீங்க எச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னா அது பன்மடங்கா வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ எதுல எச்சரிக்கை அண்ட் சுய ஜாதகத்துல எப்படி இருந்தா எச்சரிக்கை? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் என்னன்னு பாருங்க. அது சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், அல்லது ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்தரம், அல்லது கேது சம்பந்தமா இருந்தா நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி சூரியன் சனி சம்பந்தப்பட்டு, சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருந்தா தயவு செஞ்சு டபுள் ட்ரிபிள் காஷனா இருக்கணும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பஞ்சம சனிதானே அப்படின்ற ஒரு தைரியமோ அல்லது கூடாத விஷயங்கள் பண்ணாலும் ஜெயிச்சிடலாமோ அப்படின்ற எண்ணங்கள் கூடவே கூடாது. சரி, சனி பகவான் 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நீங்க பல ரூபத்துல முன்னேற்றங்கள் நீங்க பார்ப்பீங்க. குருனுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் வாக்குவாதங்கள் பெரிய லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைங்களை நினைச்சு நீங்க சங்கடப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நீங்க சொன்ன அவங்க செய்யலையே அப்படின்ற அமைப்பும் இருக்கு. பொதுவாகவே விருச்சிக ராசி ஒரு வித்தியாசமான ராசி. அதீத தெம்பு, அதீத எனர்ஜி, அதீத தாட்ஸ் உள்ள ஒரு நட்சத்திரம். அவங்களை ஹேண்டில் பண்றதே ரொம்ப டிஃபிகல்ட். ஆனா விருச்சிக ராசியை நினைச்சிட்டாங்கன்னா அத்தனை பேரையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்படிப்பட்ட நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட உங்க குடும்பத்துக்கும், உங்களுடைய மனைவி மக்கள் அப்படின்றதான் குடும்பம், அந்த இடத்துல வேலை செய்யலையே அப்படின்ற ஒரு கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது அது நல்லபடி இருந்தது அப்படின்னா அவங்க படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க அதுக்காக உங்க மனைவியும் அவங்களோட அனுப்பி வைக்கிறதுக்கும் அதனால ஒரு சுப பிரிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே கூடாத திசாபுத்தி அந்தரம் இருந்ததுன்னா கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு மனவேதனையும் ஏற்படும். பட் எப்பயுமே விருச்சிகம் எதையும் ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு தெம்பு இருந்தாலும் லாபம்னு நினைச்சு நீங்க பேசக்கூடிய வார்த்தை பிரச்சனையா முடியறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எதுல எச்சரிக்கையா இருக்கணும்? மனைவியோட பேசினாலும் சரி, அது 30-35 வருஷமாச்சுங்க கல்யாணம் ஆகி, இது கூடமா புரிஞ்சுக்கல, டக்குன்னு சொன்னதுக்கு அப்படி கோச்சுக்கிட்டு போயிட்டா அப்படின்றதெல்லாம் இப்ப நீங்க சந்திப்பீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் 2ஆம் வீட்டை சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையா பார்க்கறதுனால இதுல பல விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழில் தொழில் தொழில்னு உங்க கான்சென்ட்ரேஷன் அங்கேயே இருக்கும். நீங்க புதுசா கல்யாணம் ஆயிருப்பீங்க, அல்லது உங்களை புரிஞ்சுக்காத மனைவி இனியும் சகிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி எங்களை பிரிச்சு விட்டுருங்க, நிம்மதியாவது இருப்போம் அப்படின்னு சொல்லி பிரியறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமும் இதுதான். ஸோ அந்த இடத்துல வைஃபுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, என்னதான் நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தாலும், உங்களுடைய நோக்கம் தொழிலாவே இருந்தாலும், ஒர்க்காலஜி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஒர்க்கஹாலிக்கா ஆகாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா இதுல நீங்க மாட்டிக்காம இருப்பீங்க. ஸோ அதுதான் உங்களுடைய வினிங் சீக்ரெட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 11ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறாரு. அதுவும் தன்னுடைய 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்ப டைரக்ட் ஆக்சஸ்ல பார்க்கிறாரு. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுல இருந்தாலுமே சரி, ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நான் சொல்ல, ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு தென் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் விரயமாறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாம போறதுக்கும் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த தேவையில்லாம அப்படின்னா நீங்க கேட்குற இடத்துல உங்களுக்கு லோன் கிடைக்கும். லோன் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதோட 10 மடங்கு வாங்கி அதை நீங்கள் வேற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைச்சு கடைசியில் வட்டி கூட கட்ட முடியாத ஒரு நிலைக்கு சிக்கிடுவீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பெரிய தொழிலதிபர் இன்வெஸ்டார்ஸோட அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்டார்ஸ்க்கு நீங்கள் விருச்சிகம் இல்லையா, அதனால நீங்கள் சொல்றதுல வந்து அதிகமாக அவங்க பிரெயின் வாஷ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த பிரெயின் வாஷிங்கிறது ப்ளஸ் கிடையாது, அது உண்மையாக நிரூபிச்சு காமிக்கணும் இல்லையா. இல்லை அப்படின்னா ஒரு நிமிஷத்துல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டாலோ அல்லது உங்களோட ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டாலோ தவிக்க போறது நீங்க தான். ஸோ அதனால யாரோட நீங்க மூவ் பண்ணினாலும் சரி, இது இன்வெஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, மனைவி மக்கள் மட்டும் கிடையாது, நீங்க யாரோட கான்ட்ராக்ட் எதுக்காக சைன் பண்ணினாலும் சரி, நீங்க ஒரு வேலையில் இருக்கீங்க, அவங்க வந்து வேலைக்கு கொடுத்துட்டாங்க, டக்குன்னு ஓகேப்பா இந்த பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணிடுங்க அப்படின்னா அவசரப்பட்டு சைன் பண்ணிட வேண்டாம். படிச்சு பாருங்க, அதுல ஹிடன் சீக்ரெட்ஸ் இருக்கும், கண்டிஷன் அப்ளைன்றது இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் எனக்கு தெரியவே தெரியாதுங்க, நான் போய் ஜாயின் பண்ண இப்போ வேறொரு இடத்துல டபுள் சம்பளத்துக்கு வந்து போய் பார்த்தா இந்த கண்டிஷன் இருக்குப்பா, இதுல நீ சைன் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க, 10 லட்சம் ரூபாய் கட்டினாதான் இந்த வேலையை விட்டே போக முடியும்னு சொல்றாங்க அப்படின்னு சிக்கி தவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்புதல் அப்படின்றது வேண்டாமே. யாருக்கு பணம் கொடுத்தும் நம்ப வேண்டாம். நீங்க எதுவாக இருந்தாலும் நீங்க இப்படித்தான் சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு அக்ரிமெண்டே போடுறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறவரா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா நீங்க இருக்கீங்க, நீங்க டெவலப் பண்ணணும்னா நீங்க சொல்லணும், சார் இந்த ஸ்டேஜ்ல எனக்கு 30% வேணும், அடுத்த ஸ்டேஜ்ல 30% வேணும் அப்படின்றத பேப்பர்ல எழுதிட்டீங்கன்றது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வாசிச்சு காமிச்சு சார் இதெல்லாம் வாசிச்சிட்டீங்களா அப்பதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க உங்க தொனியில நீங்க சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 50% நீங்க வேலையை முடிச்சு ஆனா உங்க பேமெண்டே கொடுக்காததுனால உங்களுடைய எனர்ஜி லாஸ் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, இப்ப அங்க வாக்குவாதங்கள் பெரிய லெவல்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிதானம் வேணும். சரி, கல்யாணம் ஆச்சு, உங்களுக்கு அது முறிஞ்சு போச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, கஷ்டப்பட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டீங்க, அப்போ என்னடா இவ்வளோலாம் அசிங்கம் ஆயிடுச்சே, உடனே ஒரு 2வது கல்யாணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு தயவு செஞ்சு ஓகே பண்ணிட வேண்டாம். 11ஆம் வீடு அப்படின்றது 2வது திருமணம். ஸோ அந்த இடத்துல நீங்க பண்ணிக்க வேண்டாம்னு நான் சொல்ல வரல, ஆனா நீங்க அந்த இடத்துல நல்லா விசாரிச்சு எந்த ஒரு மைனஸும் இல்லாம, இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் பார்வையை அவர் பார்க்கறதுனால நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிறவரா இருப்பீங்க, ஆனா முதல் கல்யாணம் ஆகாதவங்களே அவங்க வந்து வருவாங்க. அப்போ ஓகேன்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டு அப்ப இவங்களே வராங்களேன்னு சொல்லி அவசரப்பட்டு பண்ணிட வேண்டாம். தீர யோசிங்க, ஏன் வராங்க, இது உங்களுக்கு ஓகேயா, அவங்களோட பழகி பாருங்க, மனம் ஒத்து வருமான்னு பாருங்க. நீங்க எப்படியோ அப்படியே இருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, நான் அது வேண்டாம்னு சொல்லல. பட் வந்து இதுக்காக பல விஷயங்களை மறைச்சு வாழ்ந்துட வேண்டாம். அந்த மறைவுன்ற விஷயத்துக்குள்ள நிறைய ஃப்ரிக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2வது திருமணம் ஏன் வந்து முறியுது அப்படின்னு பார்க்கும்போது மேக்சிமமான பீப்புள் பார்த்தீங்கன்னா, இந்த சனியினுடைய பார்வையில 11ஆம் வீடு வரும்போது அவசரப்பட்டு பண்ணிடுறாங்க. ஏன்னா நடக்குமான்ற பயம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா. அப்ப அந்த அவசரப்பட்டு பண்ணும்போது அப்புறம் அதுல திருப்தி இல்லாம வாழ்றவங்க நிறைய பேரு, அதுவுமே பிடிக்காம பிரிஞ்சு போறவங்களும் இருக்காங்க. சோ அந்த மாதிரி வலிகள் வேதனைகளை தாங்க முடியாது இல்லையா. சோ அதனால அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும் போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பண்ணுங்க. 11ஆம் வீடுன்றது உங்களுக்கு எல்டர்லி பிரதர் சிஸ்டர், அவங்களோடையும் நீங்க ஏதாவது முடிவுகள் எடுக்கும் போதோ பாக பிரிவினை வரும்போதோ சில எச்சரிக்கையான ஒரு வட்டத்துக்குள்ள இருந்து தென் ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய நான் பார்த்த அளவுக்கு ஒரு குடும்ப பிரச்சனை போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய
எல்டர்லி பிரதர், தட் இஸ் மூத்த சகோதரர் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த காலகட்டத்தில் என்னால முடியாதுடா நீ பாடுறா அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் தெரியாம ஓகேன்னு சொல்லி நீங்க மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த வகையிலெல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயத்துல மட்டும் இல்லாம ஆரோக்கியத்துல கேஸ் சம்பந்தமான பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனை அண்ட் டைஜஷன் சம்பந்தமான பிரச்சனை, நிறைய ரிஃப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் மொத்தமாக அதே மாதிரி ஹெரிடிட்ரி தைராய்டு, சுகரு எதுவாக இருந்தாலும் இப்போ ஏதோ ஒரு பீதி ஏற்படும். ஸோ அந்த பீதிக்கு பயப்பட வேண்டாம். போங்க, ஒரு லேபுக்கு 2 தடவை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸோ அறியாத பயம், புரியாத கவலை அப்படின்றது இருக்கும். இங்கே நன்மைகள்ன்றதும் பெருசாக இருக்குது. இப்போ வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஹை ப்ரொஃபைலுக்கு நீங்கள் போகலாம். இதுவும் ஒரு பக்கம் கொடுக்குது, இதுவும் ஒரு பக்கம் கொடுக்குது. ஸோ அதை மேனேஜ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். அப்படின்றதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் திசா புத்தி தான் சம்பவங்களை குறிக்கக்கூடியது. தசா புத்தி அந்தரம் ஃபேவரபிளா இருந்ததுன்னா இது 80% பிளஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன், ரீல்ஸ்ல சொல்லியிருக்கேன், எந்த ஒரு 10 பாயிண்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணி சனியினுடைய தாக்கத்தை முடிவு பண்ணணும்னு. அந்த மாதிரி நீங்க பார்த்து தென் டிசைட் பண்ணுங்க. பட் ஸ்டில் 5ஆம் வீட்டு சனி பஞ்சம சனி தான், அர்த்தாஷ்டம சனியை விட பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சு அகலக்கால் மட்டும் வச்சிட வேண்டாம். ஹனுமன் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுடைய குலதெய்வம் ரொம்ப முக்கியம், ஜீரண சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது பார்த்துக்கோங்க. நீங்க எடுக்கக்கூடிய உணவுலையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.